ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 2024 குரு பயிற்சி மகர ராசிக்கு இந்த பதிவில் நான் பலன்கள் சொல்லியிருக்கேன். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக குரு பகவானுக்கு 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை இருக்கும். அவர் இருக்கிற இடத்துலேருந்து அந்த 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த தடவை மகர ராசிக்கு 9ஆம் பார்வை வருது. இப்படி வரக்கூடிய பார்வையினால் இந்த மகர ராசிக்கு என்ன பலன்கள், அதாவது துல்லியமாக எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவாக நான் போட்டிருக்கேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உறுதியாக கிட்டத்தட்ட நடக்கும். ஏன்னா ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது ஒரு ராசியை பார்க்குதுன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடியது சந்திரன். அந்த சந்திரனை பார்க்கக்கூடியது, அந்த சந்திரன் உங்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவாரோ அந்த பலன்கள் நிச்சயமாக நடக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ வர மே மாதம் 2024 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பகவான் அதே போல் அடுத்த மே 15 வரையும் 2025 வரையும் அங்கே தான் இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு மகர ராசிக்கு குரு பார்வை இருக்குது. இந்த குரு பார்வையில் பலன்கள்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் உறுதியாக நடந்துடும். அது திருமண முயற்சி பண்ணிட்டு ரொம்ப தடையாக இருந்தவங்களுக்கு மகர ராசியிலேருந்து ஆண்களாக பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு திருமண முயற்சிகள் தடையாக இருந்ததுன்னா அந்த தடை விலகி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் திருமண காலம் குரு பார்வையில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அந்த குருபலம் இப்போ மகர ராசிக்கு வந்திருக்கு. அதுவும் குரு பகவான் மகர ராசியை மட்டுமா பார்க்குறாரு, கன்னி ராசியை பார்க்குறாரு, விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதில் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். ஆனால் குரு பகவானுடைய பார்வையிலையும் உங்கள் ராசியோட நிலையும் வச்சு பார்க்கும்போது திருமணம் உறுதியாக நடக்கும். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, திருமணமே வேணான்னு இருக்கவங்களுக்கு கிடையாது, திருமண முயற்சி இப்போ பண்ணிட்டு அதில் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மகர ராசிக்கு 7 குடையவர் தான் சந்திரன். 7ஆம் இடம்தான் கலத்திரஸ்தானம். அந்த வீட்டு அதிபதி தான் கலஸ்திரஸ்தான அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு சந்திரன் அமைஞ்சிருக்கிறது உங்கள் ராசி மகர ராசி. உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான் உங்கள் ராசி அதிபதியாகவும் உங்கள் ராசியாகவும் வருவார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னா அவர் சந்திரனை பார்த்தா 7 கூடைய வேலையை செஞ்சிருவார். அப்போ திருமண முயற்சிகள் கைகூடி வந்துடும். தடைகள் விலகும். பல வருஷம் முயற்சி பண்ணி நடக்காத திருமணம் இந்த தடவை நடந்துடும். அதே போல் இந்த திருமணம் நடந்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனையாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாக வந்துடும். ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே திசா புத்தியில் வேறு ஏதாவது சொந்த ஜாதகம் சரியில்லாமல் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இந்த தடவை ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் சந்திரன் வந்துட்டார். அதே போல் அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம திருமண விஷயங்களை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இன்னும் நண்பர்கள் இடத்தையும் சொல்கிறது, அதே மாதிரி கூட்டு தொழில் சொல்கிறது. அதே போல் அந்த இடங்கிறது 7ஆம் இடங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள், அது சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்திரனுங்கிறது ஒரு வீடை சொல்லக்கூடிய கிரகம்.
அதே போல் அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக குறிக்கிறதுனால இடம், வாகனம், சுகபோகங்கள் இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை சந்திரன் வந்து சொல்லக்கூடியவர். அதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகபோகங்கள் அதிகரிக்கும். வீடு, வாகனம் இது சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அது சுப மாற்றமாக இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கிது. சிலர் இடம், வீடு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும். திசாபுத்திகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக வீடு, இடம் வாங்குகிற மாதிரி இருக்கும். சில பேர் ஆடம்பர வாகனம், கார் வாங்குகிற மாதிரி இருக்கும். 2 வீலரு புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில்னு சொல்கிறோம். கூட்டு தொழில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு நண்பர்களோட உதவி, பண உதவிகள் கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம இதுக்கு பலனாக எடுத்துக்கணும். இந்த 7ஆம் இடத்துல நண்பர்களால் உதவி கிடச்சி தொழில், வியாபாரம் சரியாக அமையும். அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உங்கள் ராசிங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். தொழில், வியாபாரம், வேலையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் உங்கள் ராசியாக அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்துட்ருக்காரு. அப்போ தொழில், வியாபாரம், வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அதே போல் சந்திரனை பார்க்குறாரு குரு பகவான். சந்திரனை குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் மனசில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனசை குறிக்கிறவர் தான் சந்திரன். அதனால் மனசில் சுப காரியங்கள் நீங்கள் நடத்த வேண்டிய விஷயங்களெல்லாம் ஒரு ஈஸியாக நடத்துகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினச்சிருப்பீங்க. இந்த இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த காரியம் உங்கள் மனசுப்படியே நடக்கும். ஏன்னா குருவோட துணை இருக்குது, குருவோட பார்வை இருக்குது உங்களுக்கு. அதே போல் சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரையும் உங்கள் மகர ராசிக்கு தடையாக இருந்த விஷயங்கள் வந்து தலை விலகி அது சரியாக இப்போ உங்கள் மனசில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இப்போ குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 9ஆம் பார்வை அப்படிங்கிறதுல வெளிநாடை சொல்லக்கூடியது, உயர்கல்வியை சொல்லக்கூடியது, அதே போல் ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கிறது, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு ஜெயிக்கிறது, இது எல்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் குரு பார்வையில் நடக்க போகுது. அதே போல் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுறது, ஆன்மீக பெரியவர்களால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறது, நிறைய ஆலோசனை கிடைக்கிறது. அதே போல் பெரிய மனிதர்களோட தொடர்பு. குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது பெரிய மனிதர்கள்னு, அதாவது அந்தஸ்து உள்ளவங்களோட, நல்ல பெரிய பதவியில் உள்ளவங்களோட, தகுதியானவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வும் மாற்றமும் நடக்கும். அதே போல் 9ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால வெளியே ஒரு நீண்ட தூர பயணம் செஞ்சு கோயில்களுக்கு, அதே போல் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களால் முடிந்த பெரிய உதவிகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த வருஷம் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கும்போது நடந்துடும். அதே போல் சில பேருக்கு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நடக்கும். ஏன்னா சந்திரன்கிறது தாய்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஜோதிடத்தில் சூரியன் தந்தைனா சந்திரன் தான் தாய். அதனால் இந்த மகர ராசியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா
திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இந்த தடவை கிடைக்கும். அதே போல் வேலையில் இடம் மாற்றம், அதே போல் வீடு மாற்றம். சில பேர் வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருப்பாங்க, சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். சில பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்னும் வசதி கூடுதலாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு மாறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் நடந்துடும். தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழிலும் செய்வாங்க. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலே நல்லா இருக்குது, அந்த தொழிலே டெவலப் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதே தொழிலை இன்னொரு இடத்துல செய்கிறதுக்கான வாய்ப்பு வரும். சில பேர் வேறொரு தொழிலையே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்துடும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அது ஞாபகமாக இருக்கணும். அதே போல் 4ஆம் இடத்துக்கு உரிய சந்திரனை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். இப்படி பல வகையில் குரு பகவானோட பார்வையை நம்ம கணித்தோம்னா மகர ராசிக்கு அதிக அளவில் நல்ல பலன்கள் மிக அதிகமாக நடக்க போகுது. இதில் இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா, திருமணங்கிறது சிலருக்கு ஒரு சில ஜாதகத்தில் திருமண யோகமே இருக்காது. இதில் இந்த மாதிரி திருமண யோகம் இல்லாத ஜாதகங்களை கண்டுபிடிச்சி அந்த திருமண யோகத்துக்கான வழிகளையும் இந்த நேரத்தில் பார்க்கலாம். ஏன்னா 7க்குடைய சந்திரனை குரு பகவான் பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். திருமண யோகம் எப்படி இருக்குது, அதே போல் திருமணம் நடந்து அவங்களுக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய நிலைகளும் அதிகம், அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பம் இந்த தடவை குரு பகவான் பார்வையில் உங்கள் ராசி இருக்கும்போது நீங்கள் ஜாதகங்களை சரியான இடத்துல பார்த்து இந்த ஜாதகத்தில் உள்ள குறைகளை சரி பண்ணலாம். ஏன்னா அதற்கான நேரம் இதுக்கு சரியாக இருக்கும். அதே போல் வேலை தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கும் இந்த சந்தர்ப்பம் சரியாக இருக்கும். இந்த குரு பார்வை உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த குரு பார்வை இருக்கிற நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலையில் உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதை சரி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் மிக சிறந்த பலன்களை அடையக்கூடிய ராசியில் மகர ராசி நிறைய பலன்களை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்திகளோ கிரக நிலைகளோ, ஏன்னா லக்னம் எனக்கு தெரியாது, அதனால் சந்திரனை வச்சு பொது பலன்கள் சொல்லிகிட்ருக்கேன். இந்த சந்திரனை வச்சு நான் சொல்லியிருக்கிற அந்த பொது பலன்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நான் ஜாதகம் பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.